வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸை டச் பண்ணியிருக்காராம். 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ். நம்பர் 1 பொலிட்டிக்கல் லீடர், 100 மில்லியன் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர் மோடி தானா. ரெண்டாவது பிளேஸில் ட்ரம்ப்பு, கிட்டத்தட்ட 46 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ட்ரம்ப்புக்கு இருக்காங்க. இப்போ ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் பிளேஸு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, அதாவது மோடிக்கு அடுத்தடுத்த நிலைமையில் இருக்கக்கூடிய 5 உலக தலைவர்களுடைய இந்த ஃபாலோவர்ஸை நீங்கள் டோட்டல் பண்ணால் கூட மோடியை பீட் பண்ண முடியலை அப்படின்னு ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மோடி ஒரு ஆள், ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, இவங்களுடைய டோட்டல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அதை ஆட் பண்ணால் கூட மோடி தான் நம்பர் 1ல் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராகுல் காந்திக்கெல்லாம் வெறும் 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான், மோடிக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இதில் விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாகிராமை அதிகமாக பயன்படுத்துறது இளைய தலைமுறை, ஜென் இசட் தலைமுறை தான் இன்ஸ்டாகிராமை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு ஜென் இசட் தலைமுறையாக இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது. ராகுல் காந்தி ஜென் இசட் தலைமுறையை போராட்டத்துக்கு தூண்டி விட்டுக்கு இருக்காரு, எல்லாம் போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஜென் இசட் தலைமுறை எப்போதுமே மோடியின் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்டேட்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், மார்ச் 1ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மதுரை வராருல, மதுரையில் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போய் சுவாமியை வழிபாடு செய்கிறாராம். இப்போ டைமே கிடச்சிருக்கு, மாலை 3:55 மணி போல் திருப்பரங்குன்றம் போகிறாராம் பிரைம் மினிஸ்டர் மோடி. அங்கே முருகப்பெருமானை தரிசித்த பிறகு என்டிஏ மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாரு. பாஜகவுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், என்னென்னா இப்போ திமுக கவர்மெண்ட்டு 144 தடை முடிஞ்சால் போடுங்க பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் மோடி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணை போய் வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த தீபத்தூண் விவகாரம் டிபேட்டு தானே நடந்துக்கு இருக்கு. தீபத்தூணில் தீபத்தை ஏற்றணும் மோடி, அது வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க ஆசையை தெரிவிக்கிறாங்க. நார்மலாக இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கு இருக்கு, தீபத்தூண் விவகாரம் கேஸ் நடந்துக்கு இருக்கு. ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு ஹிந்து அமைப்புகளுக்கு ஃபேவராக வந்திருக்கு. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசாங்கம் போகிறாங்க. உச்ச நீதிமன்றமும் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸ் படியே, அறிவுரைப்படியே தீபம் ஏற்றப்படும். நார்மலாக எப்போதுமே பாஜக நீதிமன்றம் மூலமாக தான் எல்லா இஷ்யூவையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ராமர் கோயில் விவகாரம் அவங்க சட்டப்படி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வாதத்தை எடுத்து வச்சு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வாங்கினதுக்கப்புறம் தான் ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, குடமுழுக்கு செஞ்சாங்க. இப்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி பேர் ராமர் கோவிலுக்கு போகிறாங்களாம், அயோத்தி ராமர் கோவிலுக்கு போய் தரிசனம் மேற்கொள்கிறாங்களாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நீதிமன்றம் மூலமாக தான் பாஜக எல்லாத்தையும் நகர்த்துறாங்க. அப்போ இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தையும் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கிடைச்சிருச்சு, உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பும் கிடைக்க வேண்டிய பாக்கி இருக்குது. அந்த தீர்ப்பும் கிடைச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக தீபத்தூணில் மோடி தீபத்தை ஏற்றுவார், இல்லை மோடி முன்னிலையில் தீபத்தூணில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். அப்படி நடந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதான் தமிழக பாஜகவினர்களுடைய ஆசையாக இருக்குது. நார்மலாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இது நடப்பதற்கு சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்றத்துடைய உத்தரவே இருந்தாலும் அதை இவங்க நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டு தான். அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணி தானே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஒரே கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக சில விஷயங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இந்த தீபத்தூண் விவகாரத்திலேயே நீதிமன்றத்துடைய தீர்ப்பை திமுக அரசாங்கம் அமல்படுத்தலை, திடீர்னு 144 தடை உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதனை கண்டித்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நிறைவேற்றுங்க அப்படின்னு கூட அதிமுக எந்த அறிக்கையும் வெளியிடலை, அமைதி காத்தாங்க அதிமுக. அதனால தான் சொல்கிறேன், திமுக ஈக்குவல் டு அதிமுக தான், பேர் மட்டும்தான் வேற. அதனால் அந்த அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும் இதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எப்போ நிறைவேற்றுவாங்க, பாஜக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையணும், இல்லை பாஜகவுடைய கண்ட்ரோலில், பாஜகவுடைய ஆதரவில் தான் ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமையாவது தமிழகத்துக்கு வரணும். அப்போ மட்டும்தான் தீபத்தூண் விவகாரம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பாஜக தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையணும்னா
ஒரே நம்பிக்கை அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து முழு அதிகாரம் கொடுத்து டிஎன்பிஜேபியை அண்ணாமலைகிட்ட முழுவதுமாக ஒப்படைச்சிட்டாங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்தில் அண்ணாமலை தமிழக பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மட்டும்தான் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது என் பார்வை. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் பிரைம் மினிஸ்டர் மார்ச் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாரு. மொத்தம் 3 பிளானு. அரசு நிகழ்ச்சி, சில புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. இது அரசு நிகழ்ச்சி. அது முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் போய் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு பிறகு பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. 3 பிளானோட மதுரை வராரு பிஎம். அடுத்து டெல்லி செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு நடந்துச்சுல, இது சம்பந்தமாக என்ஐஏ 11 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 பேர் காஷ்மீரில் வச்சு 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களையும் சேர்த்து இந்த கேஸில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஜாமீர் அகமது, தூஃபைல் அகமது அப்படிங்கிற 2 பேர் காஷ்மீரில் என்ஐஏ கைது பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த கேஸில் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் ஆனவங்க மொத்தம் 11 பேர். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? கடைசி டாப்பிக்கு சேலம் ஓமலூர் கண்ணனூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் ஹைகோர்ட்டு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் அந்த பணியை சரிவர செய்யாமல் அதற்கு துரோகம் செய்கிறீர்கள். அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியங்களால் ஏராளமான கோவில் சொத்துக்கள் பறிபோயுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.